இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செட்டிநாட்டு உணவுகளுக்கு பெயர் பெற்ற காரைக்குடியில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் ஊரும் உணவும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். நியூஸ் 7 தமிழ் காரைக்குடியில் ஊரும் உணவும் திருவிழா தற்போது நடத்தி வருகிறது. அது தொடர்பான விவரங்கள் என்ன? நியூஸ் 7 தமிழுடைய ஊரும் உணவும் இந்த உணவு திருவிழாவானது மதுரை, ஓசூர் பகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது காரைக்குடியில் இன்று இந்த உணவு திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் என சிறுவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காரைக்குடி பகுதியில் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே உணவுகளை மிகவும் ஆர்வமுடன் ரசித்து, ஏன்னா தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மிகப்பெரிய ஆர்வத்துடன் மதுரையில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போன்ற வரவேற்பு காரைக்குடி பகுதியில் கிடைத்திருக்கிறது. தற்போது இங்கு உணவுகளை அருந்திவிட்டு இங்கு இருக்கக்கூடிய உணவு திருவிழாவில் இடம்பெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடி மக்கள் நம்மிடையே இருக்காங்க. வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உணவு திருவிழா எப்படி இருக்கு? என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க? அதெல்லாம் பூர்த்தி ஆயிருக்கு சார்? ஆக்சுவலி நான் காரைக்குடி இங்கே லோக்கல் தான். ஆக்சுவலி உணவு திருவிழான்னு சொன்னோன்னா ஒரு 4-5 கடை இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கடைக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லீவு சீசன் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த ஈவினிங் டயத்தில் ஃபுட்டும் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஈவினிங் டைம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நியூஸ் 7 சேனலுக்கு தேங்க்யூ. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான உணவுப் பொருட்கள்லாம் இங்கே இருந்துச்சா? எப்படி இது இந்த திருவிழா தொடர்ந்து நடத்தணும் எப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபுட்டு நாங்கள் பிரியாணி ட்ரை பண்ணோம். பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் கொலக்கட்டை சாப்பிட்டோம், பருத்திப்பால் அதெல்லாமே குடித்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதை கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், உணவு திருவிழாவில் உணவு மட்டும் இல்லாமல் வேறு கல்வி இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் காரைக்குடி மக்களை பொறுத்தவரை மிகுந்த வரவேற்பை இதற்கு அளித்திருக்கிறார்கள். இன்னும் நாளை இந்த உணவு திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இன்று நடத்தப்பட்ட உணவு திருவிழாவில் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட
மக்கள் வந்து காரைக்குடி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். காரைக்குடி மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலிருந்தும் இந்த உணவு திருவிழா நடைபெறுவதை கேள்விப்பட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இங்கு நம்ம கிட்ட வந்து இன்னும் நிறைய காரைக்குடி மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். காரைக்குடினாலே உணவுக்கு வந்து பேர் போற்ற ஊர், ருசி மனம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மற்ற உணவுகளை கொண்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கு நியூஸ் 7 நடத்துற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் அந்த கல் தூக்குற அந்த ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே நம்ம ஊரில் இந்த மாதிரி நடக்கிறது, எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காரைக்குடி பகுதியில் நடப்பது உங்களுக்கு எப்படி இருக்குது? இது தொடர்ந்து நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இது கண்டிப்பாக நடக்கணும். ஸோ ஃபேமிலியாக இங்கே வரையில, ஏன்னா காரைக்குடியில் ரொம்ப கோயில் தவிர வேறு எதுவும் ரொம்ப எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கனால எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பார்க்குறது. காரைக்குடி மக்களே இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் திருப்திகரமாக இந்த உணவு திருவிழாவானது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான உணவுப் பொருட்கள் வந்து இங்கே வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பொருட்களும் உணவுப் பொருட்களும் அதுவும் பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுமே ஒரு இடத்தில் கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதும், மீண்டும் இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியை வந்து மீண்டும் இந்த பகுதியில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவரை 10,462 பேர் இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மற்றும் இங்கு கலந்து கொண்டவர்களுக்கும் வந்து குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து ஆர்வமாய் அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு 6 மணி அளவில் மட்டுமே நமக்கு வந்து சற்று கூட்டம் குறைவாக காணப்பட்டது. 6 மணிக்கு மேலாக மக்களின் கூட்டம் அலைகடலாக திரண்டு வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் இங்கு வந்ததனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இன்னும் நாளையும் இந்த கூட்டம் வந்து அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அதாவது ஏற்கனவே வந்தவர்கள் மீண்டும் இந்த உணவு திருவிழாவை காண்பதற்காக இன்றே பலரும் 2 முறை 3 முறை 5 முறை என்று பல்வேறு முறைகள் வந்து இந்த உணவு திருவிழாவை கண்டிருக்கிறார்கள். பல்வேறு நாம் வந்து ஒவ்வொரு ஸ்டால்லையும் விசாரிக்கும் பொழுது சேலத்திலிருந்து வரக்கூடிய மாம்பழமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மக்குரனாக இருக்கட்டும், அதே போல் மீன், கருவாடு, ராமேஸ்வரத்தில் பாம்பன் பகுதியில் இருக்க கொண்டு வரப்பட்ட பாரம்பரிய முறைப்படியான கருவாடு, இவை அனைத்துமே வந்து அதிக அளவில் விற்பனையாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குளிர்பானங்கள், அதுவும் 20 வகையான சர்பத், அந்த கடையிலையும் அதிகமான மக்கள் வந்து ஆரவாரத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுவர்கள் அந்த உணவை வந்து குளிர்பானத்தை வாங்கி அருந்தக்கூடியது அதிக அளவில் காணப்படுகிறது. இது போன்ற ஒரு உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய உணவு திருவிழாவில் கல்வி சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு ரோபோ மூலமாக உணவுப் பொருட்களை எப்படி உபசரிப்பது என்ற அடிப்படையில் அந்த தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இருக்கப்படுகிறது. இதனால் இந்த உணவு திருவிழா மிகப்பெரிய வரவேற்பை மதுரை மட்டுமல்லாமல், ஓசூர் மட்டுமல்லாமல், தற்போது காரைக்குடி மக்களும் வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நாளையும் இந்த உணவு திருவிழா வந்து நடைபெற இருப்பதால் இன்னும் கூட்டம் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்று வந்து ஒரு 10,000க்கு மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். நாளை இதைவிட அதிகமான மக்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.